முத்துவும் மீனாவும் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்துட்டு இப்போ எதுக்கு இது போட சொன்னீங்க, நடுராத்திரியில் இப்படி கண்ணாடி போட்டுட்டு நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டிடெக்டிவ் வேலை பார்க்கும்போது இதையெல்லாம் போட்டுக்கணும், இப்போ நம்ம விசாரணை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. டிடெக்டிவ் ஏஜென்ட் மியூசிக்கோட 2 பேரும் ஹாலில் குறுக்கு நெருக்கமாக நடந்துகிட்டு இருக்காங்க. சடனாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுக்கால வந்து நின்றுட்டு பார்வதி ஆண்டி அப்படின்னு சொல்லி அட் அ டைம் 2 பேரும் சொல்கிறாங்க. உடனே 2 பேருமே கண்ணில் இருந்த கண்ணாடியை கழட்டிட்டு அவங்களால தான் இந்த பார்லரமாக நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. விசாரணை அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்புறம் முத்து மீனாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பரவாயில்லையே நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விடிஞ்ச உடனே காலையில் முதல் வேலையாக பார்வதியோட வீட்டுக்கு அவங்க கிளம்புறாங்க. அவங்க பார்வதியோட வீட்டில் காமிக்கிறாங்க. பார்வதி ஹாலில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காலிங் பெல் அடிக்குது. அவங்க வந்து கதவை திறக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் பார்த்துட்டு வா முத்து மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. 2 பேரும் உள்ள வந்துட்டு மீனா இருந்துட்டு என்ன ஆண்டி இப்பெல்லாம் வீட்டு பக்கம் வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முன்னெல்லாம் வந்து விஜயா பார்க்கறக்காக தான் வீட்டு பக்கம் வருவேன், விஜயா தான் நான் இப்போ இங்கே வந்துடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அப்போ எங்களையெல்லாம் பார்க்க வரமாட்டீங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பார்வதி இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் எல்லாம் வேலையில் பிஸியாக இருப்பீங்க, அதனால தான் சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் உட்கார்றாங்க. ஆமாம் என்ன விஷயம் 2 பேரும் சர்ப்ரைஸாக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை அத்தை, உங்களுக்கு நாங்கள் அல்வா கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது அல்வாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்வதி. ஆமா அத்தை, என் ஃப்ரெண்டு திருநெல்வேலி வரைக்கும் சவாரிக்கு போயிருந்தான், அதனால் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்தான், அதனால் நிறைய கொண்டு வந்ததுனால உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். மீனா தான் சொன்னா உங்களுக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், நான் எப்போவோ சொன்னது மீனா கிட்ட, அது இப்போ ஞாபகம் வச்சு கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு இந்தாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு அல்வாவை கொடுக்குறாங்க. சாப்பிடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. பார்வதி வந்து அந்த அல்வா எடுத்து சாப்பிட்டுட்டு திருநெல்வேலி அல்வாவை அடிச்சுக்க முடியாதுப்பா, சூப்பராக இருக்குது அப்படி அப்படியே வச்சுட்டீங்க ஒரே வாயோட, எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஐயோ வேண்டாப்பா, 20 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னா இதே மாதிரி 4 டப்பாவை அப்படியே உள்ள தள்ளுவேன், இப்போ எனக்கு இருக்கிற உடம்புக்கு இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு என்னத்த நீங்கள் இப்போவும் நீங்கள் வந்து 16 வயதிலே வர ஸ்ரீதேவி மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறாரு. அதை கேட்டோன்னே பார்வதி இருந்துட்டு அப்பப்பா உன்னோட பாசத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு, அதுக்குன்னு இந்த அளவெல்லாம் பேசக்கூடாது, யாராவது கேட்டால் சிரிச்சிருவாங்க, அடிக்க வேற வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து மீனா ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்புறத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே பார்வதி இருந்துட்டு என்னப்பா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காத்த, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல வராரு. யார் இந்த அல்வா கொடுத்த ஃப்ரெண்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. இல்லை அவன் வேற, அவனுக்கு 4 கார் ஓடுது, அவனும் ஒரு கார் ஓடிட்டு இருக்கான், நல்ல வசதியான பையன்தான், அவனுக்கு இப்போ கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரிப்பா, ஆனால் இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. அது வந்து அத்தை, அவன் கல்யாணம் பண்ணால் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தமிழ் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன உடனே பார்வதி இருந்துட்டு ஓஹோ அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அதான் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர்த்த தெரியும்ல, மலேசியாவிலேருந்து வந்த ரோஹிணியே வந்து உங்கள் மூலியமாக தானே நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. பார்வதி வந்து அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது வெளிநாட்டு பொண்ணு யாராவது இருந்தால் சொல்லுங்க அத்தை, அப்பா கூட உங்களுக்கு தெரியும், அவங்களும் அங்கேருந்து வந்தவங்க தானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே நூல் விட்டு பேசுகிறாரு. உடனே பார்வதி இருந்துட்டு அவரையெல்லாம் எனக்கு எப்படிப்பா தெரியும், அது மட்டும் இல்லாமல் மலேசியாவிலேருந்து யாரையுமே எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி ரோஹிணியை நீங்கள் தான் அறிமுகப்படுத்தினதா அத்தை வேற அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு ஆமாம்மா, ஆனால் அவங்க அப்பாவையெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு என்னத்த நீங்கள் அறிமுகப்படுத்தின மலேசியா மருமகன் சொல்லி தானே அம்மா வந்து அடிக்கடி பெருமையாக பேசுவாங்க, அவள் மலேசியா பொண்ணுங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அப்போ தெரியாதுப்பா, அவள் எனக்கு ரொம்ப நாளாக வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு போவா, நல்லா பாசமாக பேசுவா, மற்றபடி அவள் மலேசியாவிலேருந்து வந்தவ, அவங்க அப்பா பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே முத்து மீனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி பார்த்துக்கிறாங்க. உடனே முத்து வந்து சரி பார்லர் அம்மா பற்றி அப்போ வேற என்னதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே பார்வதி இருந்துட்டு அவள் விஜயாவோட மருமக, மனோஜோட பொண்டாட்டி, பார்லர் வச்சிருக்கிற பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்கிறாரு. இல்ல அவதான் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. சரியத்த அப்படின்னா பார்லர் அம்மா வந்து மலேசியால இருந்து வந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி யோசிக்கிறாங்க. அப்போ முத்து மீனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகமாக திரும்பி பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் எனக்கு மசாஜ் பண்ணுறதுக்காக ரோஹிணி இங்கே வந்திருந்தா, அப்போ என்னை பார்க்கறதுக்காக விஜயாவும் இங்கே வந்திருந்தா, அப்போ வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அவளைய, அப்போ விஜயாவுக்கும் வந்து அவள் மசாஜ் பண்ணினா, அதுலேருந்து 2 பேரும் ரொம்ப நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு நாள் வந்து ரோஹிணியோட அப்பா வந்து மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அப்போ ரோஹிணி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தா. அவள் அப்படி அழுதுகிட்டே பேசி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் அம்மா என்ன ஏதுன்னு விவரமெல்லாம் கேட்டா, அப்போ தான் வந்து ரோஹிணி இந்த விஷயமெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க. அப்போது அத்தையை பார்க்கறதுக்கு முன்னால் அவங்க மலேசியாவிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எதுக்கு நீங்கள் 2 பேரும் போலீஸ் மாதிரி மாற்றி மாற்றி இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து சுதாரிச்சுக்கிட்டு ஐயோ இல்லத்த, நம்ம கேள்வி கேட்காம இந்த உலகத்தில் எந்த கண்டுபிடிப்புமே வந்திருக்காதுல்லத்த, கேள்வி கேட்காம எதுவுமே கிடைக்காது, கேள்வி கேட்காம விடக்கூடாது, கேள்வி கேட்டாதான் வந்து ஒரு கேள்விக்கு 1000 பதில் கிடைக்கும், கேள்வி இல்லாமல் ஏதாவது வாழ்க்கை இருக்கா, எங்கே ஏன் எப்படி எதுக்கு
இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து குழப்பி விடுறாரு. முத்து பேசுறதுல அப்படியே வந்து பார்வதி டயர்ட் ஆயிடுறாங்க. மீனா, இந்த முத்து பேசுறது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனா வந்துட்டு அதாங்கத்தை அவர் கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்துட்டு உனக்காவது புரிஞ்சுதேம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு என்ன புரிஞ்சது சொல்லு அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. உடனே மீனா வந்துட்டு அது எப்படி சொல்கிறது. உடனே முத்து வந்து சும்மா சொல்லு, அவங்க கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு ஆண்டி, புரிஞ்சது புரியாமல் போகலாம், புரியாமல் போகிறது புரியலாம், சிலது புரிஞ்சது புரியாமையும் கூட போகலாம், சிலது புரிஞ்சும் புரியாமல் போகலாம், புரியாமல் போனது அப்புறம் கூட புரியலாம், முதல்ல புரிஞ்சது அப்புறமா குழப்பமாகலாம், ஒருவேளை கேள்வி புரியாமல் போகிறதுலையும் தப்பில்லை. மீனா சொன்னதை கேட்கவே தலை சுத்துற மாதிரி ஆகுது பார்வதிக்கு. அட நீ இருமா, உனக்கு வந்து முத்துவே தேவலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. 2 பேரும் என்ன குழப்பறக்குன்னே வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. அடா ஒன்றும் இல்லாத, சும்மா விளையாண்டோம் அப்படின்னு சொல்லி முத்து சமாளிச்சிடுறாரு. உங்ககிட்ட தானே நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் விளையாட முடியும், அம்மா கிட்ட போய் இப்படி விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. உடனே பார்வதி வந்துட்டு ஆமாம்மா, அவள் கடிச்சு வச்சிருவாளே அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன எங்கள் அம்மா கூட எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அது என்னமோ உண்மைதான், ஆரம்பத்தில் நாங்கள் 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். பார்வதி அப்படி சொன்னோன்னா முத்து இருந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அதுக்கப்புறம் விஜயாவோட பேச்சை கேட்க முடியாமல் 4-5 பேர் ஒன்று கழுட்டாங்க. நான் மட்டும்தான் இப்போ உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டாக மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஆமாத்த, ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே பார்வதி இருந்துட்டு ஆமாம், ஆரம்பத்தில் ஏதோ நீங்கள் கேட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அதாத்த, ஆரம்பத்தில் நான் கேட்டது என்னென்னா என் ஃப்ரெண்டு ஃபாரினில் இருக்கிற பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கேட்டான்ல, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதனால் என்ன, நான் யார்ட்டையாவது விசாரித்து யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. சரியத்த அப்படின்னு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்புறக்கு எந்திரிக்கிறாங்க. இருங்க நான் காஃபி போட்டு வரேன், காஃபி குடிச்சிட்டு தான் போகணும், எல்லா தடவை சும்மா தானே போகிறீங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உள்ளே போயிடுறாங்க. பார்வதி உள்ளே போகிறதே வந்து இவங்க 2 பேரும் அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே உள்ளே போனதை பார்த்துட்டு முத்து திரும்பி உட்காந்துட்டு என்ன மீனா, நாம் எதிர்பார்த்து வந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மீனா இருந்துட்டு ஆமாங்க, ரோஹிணி வந்து மலேசியாவிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிற விஷயமே வந்து பாதியில் தான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அதுவும் அத்தையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு நம்மளை மட்டும் இல்லை இவங்களையும் சேர்த்து தான் ஏமாத்திருக்குது, இவங்களுக்கே முழுசாக தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனாவும் தானும் சலச்சவை இல்லை அப்படிங்கிற மாதிரி, நம்ம இங்கே வந்தது வந்து முதல் தப்புங்க, நம்ம வித்யா வீட்டுக்கு தானே போயிருக்கணும், அவங்க தானே அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஆமாம் இல்லை, அந்த சவுண்டு பார்ட்டிக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனா வந்து ஆமாங்க, அவங்க வீட்டுக்கு நான் போய் பூக்கட்டி சொல்லி கொடுக்கறக்காக போயிருந்தேன்ல, அப்போ கூட ரோஹிணி பற்றி யதார்த்தமாக சில கேள்வியெல்லாம் அவங்க கிட்ட கேட்டேன், அவங்களும் வந்து யதார்த்தமாக மனசில் வச்சுக்காம சிலதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், இதே மாதிரி நம்ம அங்கேயும் போவோம், இங்கே பேசின மாதிரியே எல்லா கொஸ்டினையும் அங்கேயும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நம்ம கேட்குற கேள்வியில் இங்கே கிடைச்ச மாதிரியே பதிலும் அங்கேயும் வந்தது அப்படின்னா பார்லரம்மா மலேசியா பொண்ணு தான், அப்படி இல்லாமல் கோக்குமாக்கா மாற்றி ஏதாவது பதில் வந்தது அப்படின்னா பார்லரம்மா வந்து பக்கா ஃப்ராடு தான், அந்த பொண்ணுக்கும் அதில் பங்கு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு சரிங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் வந்து இந்த ரோஹிணியை பற்றி நல்லா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ரோஹிணிக்கு வந்து 7:30 ஆரம்பமாக போகுது, இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.